அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் நடத்தி போட்டுட்ருக்கோம். வர குரூப் 4க்கும் சரி, இந்த குரூப் 2A மெயின்ஸுக்கும் சரி அவங்களுக்கு பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும்னு நடத்தி போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது, நியூ புக் ஓல்டு புக்கில் உள்ளது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு, இப்படி 3 சேர்த்து ஒரே வீடியோவில் தான் நம்ம வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துட்டு இருக்கோம். 21 டாப்பிக்கும் டிசம்பர் 31க்குள்ளே நான் நடத்தி தந்துடுவேன். அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 19 டாபிக் பார்த்துப்போம். ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் இது பார்த்துருப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸு, ஓல்டு கொஸ்டின் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா டெலிகிராமில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிங்க. ஓல்டு கொஸ்டின் பார்க்கணும், ஓல்டு கொஸ்டின்லாம் தனியாலாம் பார்க்கணும்னு நினைக்காங்க, அப்பப்போ படிச்சுக்கிடுங்க. அதாவது சேர்ந்து படிக்கலே சேர்ந்து படிச்சிடணும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இந்த மாடல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? அவுட் ஆஃப் சோர்ஸும் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடல் கொஸ்டின் உள்ள ஆன்சர் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தகவல் தான் உடனே தருவோம். எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இப்போ அடுத்த பொது அறிவு மேக்ஸும் நம்ம வந்து வீடியோவில் போட போகிறோம். எல்லோரும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதுதான் நம்ம மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். இது என்னதுன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் கயல் போன்றன்னு கொடுத்துருக்காங்க. கையா காலா கண்ணா மூக்கான்னு கேட்டிருக்காங்க. கயல்னா முதல் என்னது? மீன். அதாவது ஓமைன்னா என்னதுன்னா ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு இதை வந்து ஒன்று வந்து ஓமையாக வந்து ஒப்பிட்டு சொல்லுது. அதான் வந்து பார்த்தா டேரெக்டாக ஆன்சர் எடுக்கக்கூடாது, மறைமுகமாக அந்த விதம் அந்த என்னது ஒப்பிட்டு கொடுத்தாங்களோ அதை தான் எடுக்கணும். இப்போ கயல்னா என்னது? கண். அப்போ வந்து பார்த்தோன்னா கயல்னா என்னதான் மீன், சாரி கயல்னா என்னதான் மீன். அதாவது என்ன, மீன் போன்ற கண்ணுன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் என்னதுன்னா மீன் போன்ற கண். அதாவது வந்து கயல்னா என்னதுன்னா மீன், அப்போ போன்ற அது என்ன ஓம உறுப்பு, அப்போ கண்ணை தான் சொல்லுதாங்க, சரிங்களா? இப்போ இடத்துல பாருங்கள் ரெண்டாவது அன்னம் போன்ற. அன்னம்னா என்னதுன்னா அன்னம் வந்து ஒரு பறவை. அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் படிச்சுப்பீங்க, அன்னப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பாலும் நீரும் வந்து கலந்துருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாலை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிடும் அப்படின்னு நீங்கள் படிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கு ஓமையாக சொல்லுவாங்க, நிறைய இதுக்கு ஓமையாக சொல்லுவாங்க. அதுமாரி இங்கே ஓமையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஓமையாக சொல்லுது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை ஓமையாக சொல்லுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை ஓமையாக சொல்லுது வழக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பறவை, அதை வந்து ஓமையாக சொல்லி எது மாதிரி நடக்கும், அது அண்ணன் நடைன்னா அதான் இது, சரிங்களா? அன்னம் போன்ற நடை, ஏன்னா அது வந்து அழகாக இருக்கும், மெதுவாக நடக்கும், அது பார்க்க அழகாக இருக்கும். தாமரை போன்ற என்னது? தாமரை எப்படி மலர்ந்து இருக்குது, முகமலர்ச்சியோடு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ராமர் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வந்து அன்றளந்த தாமரை முகம் மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா தாமரை மலரா வில்லி மலரா அப்படின்னு லில்லி மலரா இது குறிஞ்சி மலரா அப்படின்னு முல்லை மலரான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா குரூப் 1 கொஸ்டினில். அதேமாதிரி தான் தாமரை வந்து பார்த்தா முகமலர்ச்சியோடு இருக்கும், அப்போ வந்து பார்த்தோன்னா தாமரை போன்ற முகம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் வில் போன்ற. வில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளைந்து இருக்குது, அதேமாரி தான் அந்த பெண்ணோட உருவம், அந்த பெண்ணோட புருவம் எப்படி இருக்குது, வளைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? வில் போன்ற புருவம் இதுக்கு ஆன்சரு. தாமரைக்கு வந்து பார்த்தோன்னா தாமரை போன்ற முகம், அதாவது அந்த பெண்ணோட முகம் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி முகம் இருக்குது அப்படின்னு இந்த அதாவது நிறைய இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை தான் ஓமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க, ஆனால் ஆண்களையும் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஞாபகம் ஞாபகம் வரும், சரிங்களா? அதை முழுமதி போன்று என்னதுன்னு கேட்காங்க. அதாவது முழுமதினா என்னது? முழுமதி எப்படி இருக்கும்னா ஒளி வீசும், அதேமாதிரி தான் அந்த முகம் வந்து பார்த்தோன்னா வீசு தான். அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே எந்த ஓமையாக சொல்கிறாங்க, முகத்தை தான் ஓமையாக சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ முழுமதி போன்ற என்னது? முகம், சரிங்களா? முகில்னா என்னது? மேகம். அப்போ முகில்னா என்னது? மேகம். இதெல்லாம் தெரியும். அப்போ முகில்னா மேகம் நல்லா தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுக்காங்க? முகில் போன்ற இதில் விரலா குழலா இதழா பல்லான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முகில்னா மேகம், அதில் வந்து குழல் தான் ஆன்சர். குழல்னா என்னது சார்னா கூந்தல். குழல்னா என்னது? கூந்தல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதில் படிச்சிருப்பீங்க இலக்கியங்களில் கார்குழல் அப்படின்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து கார்குழல்னா கருமையான கூந்தல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது. எப்படி முகில் வந்து மேகம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போன்று மென்மையாக படர்ந்து இருக்குது, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் அந்த தலைவியோட கூந்தல் இல்லைனா யாரோ பெண்ணோட கூந்தல் வந்து எப்படி இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கருமையாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா மென்மையாக படர்ந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஓமையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். காந்தல் போன்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தல்னா என்னதுன்னு தெரியும் நம்மளுக்கு, அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு ஓமையை சொல்ல வராங்கன்னு தெரியும், சரிங்களா? காந்தல்னா என்னதுன்னா ஒரு மலர். அந்த மலர் எப்படி இருக்குன்னா நம்ம விரல் இருக்குது தெரியுமா, அந்த விரல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மாறி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காந்தல்னா என்னதுன்னா
மலர். அப்போ நம்ம காந்தல் போன்ற விரல், அதாவது அந்த பெண்ணோட வந்து அந்த ஆணோட வந்து பார்த்தோன்னா விரல் எப்படி இருக்குன்னா காந்தல் மலர் போன்று இருக்குது அப்படின்னு தான் இங்கே ஓமையை சொல்ல வராங்க. இதேமாரி குவளையும்னா என்னதுன்னா, குவளையும் வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு மலர் தான். அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த குவளை மலரை வந்து எதுக்கு அந்த பெண்ணோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமையாக சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா குவளை போன்ற கண், சரிங்களா. முத்து போன்ற, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின். முத்து போன்ற பல், அதாவது முத்து எப்படி இருக்குன்னா பளிச்சுன்னு இருக்கும், அதுமாதிரி பல் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு இந்த ஓமையை சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவை போன்றனா, இந்த கோவை பழம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கோவா பழம் வாங்க, கோவை பழம் வாங்க, இப்படி எதனா சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், சிவப்பு நிறமாக இருக்கும். அது சிவப்பு நிறமாக இருக்குது அந்த கோவை பழத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணோட வந்து பார்த்தோன்னா அந்த சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட வந்து பார்த்தா இதழ், அந்த இதழ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, சிவப்பு கலரில் இருக்கான். அதான் கோவை போன்ற இதழ்னு கொடுத்துருக்காங்க. அதான் ஆன்சர், சரிங்களா. பிறை போன்ற 11வது கொஸ்டின். பிறைனா என்னது, நெற்றி. அப்போது பிறைனா என்னது, நிலா. பிறைனா நிலா. அதாவது பிறை நுதல்னு நீங்கள் நிறைய இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க. பிறை நுதல் அப்படி இப்படின்னு நிறைய இலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து பிறைனா என்னது, நிலா. அப்போது இதுக்கு ஆன்சர் என்னென்னா பிறைனா என்னது, நெற்றி. அதாவது அவளுடைய நெற்றி எப்படி இருக்குது, அந்த நிலா மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் ஓமையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு 15-20 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெண்களை வச்சு ஓமையாக சொன்னதாக தான் இருக்கும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா பவளம் போன்ற, பவளம்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னா நிறைய பவளம் இருக்குது, கலராக இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த பெண்ணோட நிறம் வந்து எப்படி இருந்தது, பவளம் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறத்தை வந்து ஒரு ஓமைப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவளத்தை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பவளம் போன்ற என்னது, வாய். பவளம் போன்றது வாய், சரிங்களா. அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா பவளம் மாதிரி இருந்தது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துடினா என்னது, இதுக்கு நம்ம பொருள் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஆன்சர் பண்ண முடியும். துடினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுப்பீங்க, திமிலை, பறை, துடி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் படிச்சிருப்பீங்க. அப்போ துடினா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இசைக்கருவி தான். அது எப்படி இருக்கும்னா இரு பக்கம் விரிந்து இருக்கும், 2 பக்கம் விரிந்து இடையில மட்டும் சுருங்கி இருக்கும். இந்த அப்படி 2 பக்கம் விரிந்து இடையில மட்டும் சுருங்கி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணோட வந்து பார்த்தோன்னா இடைனா இங்கே என்னது வந்துன்னா அந்த இடுப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த இடுப்பு வந்து பார்த்தோன்னா அப்படி அழகாக இருக்குது அப்படின்னு அந்த தான் ஓமையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதான் துடி போன்ற இடை, சரிங்களா. அதான் வந்து ஆம்பல். 14வது கொஸ்டின் பார்த்தோன்னா ஆம்பல். இந்த ஆம்பல்னால் என்னதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆம்பல்னால் வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா மலர், அது ஒரு மலர் தான். ஆம்பல்னால் என்னதுன்னா மலர். அதாவது வந்து பார்த்தோன்னா ஆம்பல் போன்ற உதடு தான் வரணும். இங்கே வந்து ஆப்ஷன் தக்க நம்ம எடுத்துக்கிடணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஆம்பல் போன்ற இது என்னது, ஆம்பல் போன்ற உதடு, சரிங்களா. வாயும் கொடுத்தாங்கன்னா வாயும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா உதடு இருந்தால் உதடு எடுத்துக்கலாம், சரிங்களா. 2ல் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பல் போன்ற உதடு தான் இதில் எடுக்கணும். மவ்வல்னால் என்னதுன்னா, மவ்வல்னா ஒரு அதாவது பன்னீர் பூ வகையில் ஒரு சேர்ந்தது. அது வந்து எப்படி இருக்குன்னா மரமல்லிகைன்னு சில இடத்துல சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தா அது ஒரு மலர் தான். அது வந்து என்ன செய்வாங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட பல்லு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. செல் சேல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேல்னா என்னதுன்னா கொண்டை மீன். அதாவது நம்ம சொல்லணும்ல அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மீன் வகை. அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மாதிரி தான் அந்த கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இது, சரிங்களா. புனையா ஓவியம் போல். புனையா ஓவியம்னா எப்படின்னா அது வண்ணம் கலவாத ஓவியம் தானே புனையா ஓவியம். அப்படி அதாவது புனையா ஓவியம்னா என்னது, வண்ணம் கலவாத ஓவியம் தான் புனையா ஓவியம். அப்போ வந்து பார்த்தா அது எப்படி இருக்குன்னா சிறப்பு, அதோட சிறப்பு தானே அது. அதாவது வண்ணம் கலவாமலே அதோட இதை சொல்ல வருது அப்படின்னா அது தான் சிறப்பு. குண்டில் மேலிட்டு விளக்கு போலன்னு எப்படின்னா குண்டில் மேலிட்டு விளக்கு புகழ் நம்ம அங்கே பார்த்துட்டோம். செம்புல பெயல் நீர் போலன்னு எப்படின்னா அதாவது செம்மண் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்துச்சுன்னா அந்த நிறத்துக்கே ஆயிரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் என்ன கலர் தண்ணி வந்தாலுமே அந்த செம்மண் நிறத்துக்கு வந்து பார்த்தா மாற்றி விடும். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை ஆதல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறத்துக்கே ஆகுதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை ஆதல். உடுக்கு இழந்தவன் கை போல, அங்கே இடுக்கன் கலைவை தான் நட்புனா அந்த திருக்குறள் படிச்சிருப்பீங்க. உடுக்கு இழந்தவன் கை போலன்னா எப்படி, எத்தனை கொஸ்டின், 20 கொஸ்டின் தானே. உடுக்கை இழந்து கை போடணும்னா உதவி. எப்படி நம்மளுக்கு உடுக்கை இழந்தது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து போய் உதவி வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் பாதுகாக்கு, அது மாதிரி தான் உதவி, சரிங்களா. உடுக்கை இழந்தது கைப்போல் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கண் கலைதல். இடுக்கண் கலைதல் என்னதுன்னா இடுகன்னா முதல் என்னன்னு தெரியணும். இடுகன்னா என்னதுன்னா துன்பம், அந்த துன்பத்தை கலைதாங்களா அதுதான், துன்பத்தை நீக்கிறவங்க தான் இடுக்கண் கலைதன், சரிங்களா. அதான் உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் கலைவை தான் நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். கடல் மடை திறந்தார் போல் எனக்கு, அதாவது நம்ம பேச்சு முறை எப்படி இருக்கணும்னா அந்த கடல் மடை திறந்தார் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபஸ்ட்லேருந்து மிடில் லாஸ்ட் வரைக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்மூத்தாக போகணும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பின் வாய்
பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னு இருக்குது. பாம்போட வாயில் தேரைன்னா இங்கே என்ன தவளை சொல்லுது. பாம்போட வாயில் தேரைன்னா தவளை போணுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள். பாம்போட வாயில் தேரை போணுச்சுன்னா என்ன ஆகும்னா அது மீளே முடியாது. அதான் வந்து பார்த்திங்கன்னா மீளே முடியாது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீளாமே தான் வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது துன்பம் வலிமை கொடுத்துருக்காங்க, தவிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இயலாமே எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் ஆப்ஷன் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்ன வரும்னா மீளாமே தான் வரணும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வால் போன்ற என்னது வால் எப்படி கூர்மையாக இருக்குது அது மாதிரி தான் என்னது இருக்கணும்னா உன்னோட வால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வால் போன்ற அறிவுனா கூர்மையான அறிவு தான் சொல்லுதுங்க. சரிங்களா. 24 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்ததுன்னா கூர்மை. சரிங்களா. 24 ஆன்சர் இருந்ததுன்னா கூர்மை. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா மலரும் மனமும் போலன்னு இருக்குது. மலரும் மனம்னா எப்படின்னா அந்த மலரும் மனமும் எப்படி ஒற்றுமையாக இருக்கும், அது இல்லைன்னா இது இல்லை. அது ரெண்டுமே வந்து பார்த்தா கிட்ட ஒற்றுமையாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மலரில் தான் மனமும் இருக்கும் ரெண்டுமே. அதனால வந்து பார்த்தா இது என்னதுன்னா நட்பு தான் சொல்ல வருது. ஆனால் நட்புன்னா இங்கே வந்து என்னது இருக்குது, நெருக்கத்தை சொல்லலாம். சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தோன்னா தான் உருகி ஒளி தரும் மெழுகு போலன்னு இருக்குது. தான் உருகி வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு மெழுகு வந்து பார்த்தா தான் உருகி வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தரும். அதாவது வந்து இருட்டில் இருக்க ஆளை கூட வந்து பார்த்தா வெளிச்சத்தை வந்து பார்த்தா காட்டுறது வந்து பார்த்தா அந்த மெழுகு வந்து உருகி வந்து வெளிச்சத்தை காமிக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து என்ன செய்யணும், படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருகி நம்ம கஷ்டப்பட்டு படித்தா தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கொடுப்போம். பல பேருக்கு வெளிச்சம்னா இப்படி நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி கிடைக்கும். அதுக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்கலாம், 4 பேருக்கு நல்லது செய்யலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டால் தான் எதுனாலும் கிடைக்கும். இந்த குரூப் 4 வருமா, குரூப் 2 வருமா, இதுமாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வீடியோ தான் பார்த்துட்டே இருக்கணும். படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லோரும் படிங்க. அதாவது படிக்கிறதால் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். அதனால் வந்து படிங்க. இது வந்து என்னதுன்னா தான் உருகி ஒளித்தரும் மெழுகு போலன்னா தியாகம். சரிங்களா. முடவன் கொம்பு தேவனுக்கு ஆசைப்பட்டது போலன்னு இருக்கும். அதாவது தேவனுக்கு இல்லை தேனுக்கு தான் வரணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடவன்னா இங்கே யாருன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முயலாதவன். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை மட்டும்தான் இருக்குது, தேனுக்கு வேணும்னு ஆசை மட்டும் இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தா முயற்சியே செய்ய மாட்டேன். அப்போ முயற்சி செய்யாதவன் வந்து இது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் வெற்றியே பெற முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு நம்ம இறங்கிட்டோம்னா முயற்சி செய்யணும். இன்றைக்கி படிக்கவா, நாளைக்கு படிக்கவா, ஏதாவது ஸ்டடி பிளான்னா வீடியோ அவ்வளோ பேர் பார்க்கிங்க. ஸ்டடி பிளான் உங்களால் படிக்க முடியலையா, இந்த வீடியோ பாருங்கள், 180 எடுப்பது இப்படின்னா வீடியோ போட்டால் பார்க்கிங்க. ஆனால் இதுமாதிரி வீடியோனா பார்க்க மாட்டேங்க, அது தெரியும் எனக்கு. வந்து பாருங்கள் முடவன்னா இங்கே யார், அதாவது ஆசை வச்சுருப்பான். ஆனால் அது வரைக்கும் முயலவே மாட்டான். அப்போ அவன் பேராசைப்பட்டால் மட்டும் போதுமா, அதுக்கு தக்கன முயற்சி பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் டெஸ்ட்டு இங்கே உங்களுக்கு கைடன்ஸே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க யாருமே இங்கே சரியாக இல்லை. எப்படின்னா கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா டெஸ்ட்டு போடுறீங்க, நிறைய டெஸ்ட்டு. நீங்கள் நான் ஒரே கொஸ்டின் கேட்கேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணே. இப்போது நான் 100 டெஸ்ட்டு போடுறேன், நான் 100 டெஸ்ட்டு மட்டும் போட்டால் பாஸ் ஆக முடியுமா, இல்லைனா நான் வந்து பார்த்தா ஒரு 20 டெஸ்ட்டு தான் போடுறேன். ஆனால் நான் என்னோடய கரெக்ஷனை வந்து பார்த்தா சரி பண்ணுவேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த சப்ஜெக்டில் வீக்கு அந்த சப்ஜெக்டை வந்து பார்த்தோன்னா திருத்திட்டு வந்து பார்த்தோன்னா அது ஏன் தப்பு பண்ணேன் அதை நான் வந்து பார்த்தா அனலைஸ் பண்ணி எல்லாம் போடுறேன். இப்படி போட்டால் பாஸ் ஆக முடியுமா, அப்படி போட்டால் பாஸ் ஆக முடியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அதாவது நிறைய டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் நிறைய டெலிகிராமில் அவ்வளோ கொஸ்டின் இருக்குது. எல்லா அகாடமி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லீக் ஆகுது. எல்லா அகாடமி கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக மாட்டேங்க. எதுக்கு ரீசன் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பார்க்கணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்ரோச் பண்ணணும், அது வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது டெஸ்ட்டு போடுறத விட டெஸ்ட்டை கரெக்ஷன் பார்க்க தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ் பண்ண தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஆனால் நீங்கள் பண்ண மாட்டேங்கிங்க. அப்படின்னா பண்ணலைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எக்ஸாம் எழுதாலும் பாஸே ஆக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக படிங்க, டெஸ்ட்லாம் கரெக்டாக போடுங்க. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா 28வது கொஸ்டின். நீர்மேல் எழுத்து போலன்னு இருக்காங்க. அது வந்து என்ன ஆகிரும், நீர்மேல் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா நிலையற்றது, அது வந்து நிற்காது. அதானே, நீங்கள் நீர்மேலே எழுதி பாருங்கள், வேணால் தெரியும். பூவும் மனமும் எப்படி இருக்கும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கும், அதான் நட்பு. சரிங்களா. ஊமை கண்ட கனவு போலன்னு கொடுத்துருக்காங்க. ஊமை கண்ட கனவு அது எப்படின்னா சொல்ல முடியாதுல, அது இயலாமை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊமையாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கனவு எப்படின்னா சொல்ல முடியாது, அதனால தான் இது. சரிங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா தோண்ட நீர் சுரத்தல் போல தானே, எப்படி தோண்ட வந்து என்ன ஆகும், நீர் வந்து சுரக்கும். அதாவது நீங்கள் வந்து இப்போ படிக்க தான் உங்களை அறிவு சுரக்கும். நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அதாவது தோண்ட நீர் சுரத்தல் கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எல்லாமே வரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஐயா எஸ்கே பிரபாகர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பீடாக போகுது, மாணவருக்கு ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா செக்ரட்டரி வேலை பார்க்கலே பார்த்துருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து கரெக்டாக பார்ப்பாங்க, சொன்ன மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
பதவி ஏற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். 10 மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது எக்ஸாமு. அதுக்கு முன்னாடி வந்துடும் கண்டிப்பாக. வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்படி நினச்சோ அதேமாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக வரும். நான் ஐயாவை பார்த்துருக்கேன் நேரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட செயல்பாடுகள் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஸ்டின் பார்க்கும், தோண்ட நீர் சுருத்தல் போல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெருகுதல். சரிங்களா? இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் முடிச்சு தரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா தொட்டனைத்து ஊர் மணற்கேணினா என்னதுன்னா, அந்த தொட்டனைத்து ஊர் மணற்கேணி மாந்திருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவின்னு இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது 33 பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா, அந்த பகலவனை யாருங்க, சூரியனை கண்ட பனி என்ன ஆகும்னா நீங்கிரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா துன்பம் நமக்கு நீங்கும். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தா நீங்குதல். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா 34 கடலில் கரைத்த காயம் போல். கடலில் வந்து நீங்கள் கரைத்த காயம் வந்து பார்த்தோன்னா ஒரு காயம் பொடி இருக்கலாம். அதை வந்து கடலில் கரைச்சா என்ன ஆகும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கடல் கரைத்த காயம் போலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அது பயனே கிடையாது. அதாவது நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுல கொஞ்சம் வைக்கும், அதில் கரைச்சோம்னா அந்த பயன் இருக்கும். ஆனால் கடலில் போய் கரைச்சோம்னா என்ன ஆகும், ஒன்றுமே இருக்காது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் போலன்னா வந்து பார்த்திங்கன்னா சுடர் விளக்கு, அந்த சுடர் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எரியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன தான் அந்த எரிஞ்சாலும் அதுக்கு வந்து தூண்டுகோல், அதாவது நம்ம வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை தூண்டி விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக எரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூண்டுகோல் வேணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்டுகோல் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து மேலே 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 உயர்ந்து போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துதல் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? தூண்டுகோல்னால் என்ன, இங்கே ஊக்கப்படுத்துதல் தான் ஓமையை சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆலை, அதாவது கரும்பு ஆலையில் இட்ட, அதாவது ஆலை இருக்கலாம், அந்த ஆலையில் கரும்பு வந்து பார்த்திங்கன்னா போணுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல் என்ன ஆகும், அந்த ஆலையில் வந்து கரும்பு போணுச்சுன்னா துன்பம் தான். ஏன்னா அது வந்து பார்த்தா சக்கையாக பிழிஞ்சு எடுத்துரும். அப்படி தானே? அதாவது அலைனா என்னதுன்னா நம்ம கடல் அலையில் வந்து பார்த்தோன்னா அகப்பட்ட துரும்பு போலன்னு இருக்குது. சரிங்களா? அது என்ன ஆயிரும், அலைதல். சரிங்களா? அது என்னது ஒரே இடத்துல நிற்காது, அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இடியோசை கேட்ட நாகம் போலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அச்சம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடியோசை கேட்ட நாகம்னா என்ன, அச்சமாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எதுக்கும் இடி டம்மு கேட்டால் பயந்துருமா. கோடாரி காம்பு போலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை சிதைத்தல். இதுதான் தமிழை சிதைத்தல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை அந்த அவங்கள வந்து இதான் வந்து அவங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதாக ஆக்கி கிடையாது. சரிங்களா? அதான் அடைக்காத்த கோழி போலன்னா என்னதுன்னா, அடைக்காத்த கோழி என்ன செய்யும்னா அடைக்காத்த கோழி போல், அது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. சரிங்களா? அதை யானை வாயில் போன கரும்பு போல். யானை வாயில் கரும்பு போணுச்சுன்னா என்ன ஆகும், ஒன்று துன்பம் தான், ஒன்றுமே செய்ய முடியாது, சக்கையாக பிழிஞ்சிரும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 44 விஷயம் இஞ்சி தின்ற குரங்கு போல். இஞ்சி தின்ற குரங்கு என்ன ஆகும், இஞ்சினா இங்கே இது என்ன சொல்லுதாங்கன்னா, இஞ்சினா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மா இஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா இஞ்சி மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இஞ்சி பார்த்துருக்கீங்களா, அந்த இஞ்சி மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கும். அது குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இஞ்சி. அது வேணால் வந்து என்ன செஞ்சுட்டா நம்ம சாதா இஞ்சின்னு இது சாதா இஞ்சி போய் அந்த மா இஞ்சின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஏமாற்றம் தான். ஏமாற்றம் ஆயிரும் அதுக்கு. அதான் இது. சரிங்களா? அதான் உட்சுவர் இருக்க புறஞ்சுவர் பூசுவது போலன்னா என்னதுன்னா, அதாவது இங்கே ஆன்சர் வந்து என்னதுன்னா பயனற்ற செயல். அதாவது பயனற்ற செயல்னால் எதுக்கு பயனற்ற செயல்னா, ஆன்சர் என்னன்னா பயனற்ற செயல் சி. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை சுத்தரிக்காமல் உள்ளத்தை முதல் சுத்திகரிக்கணும். அதாவது சுத்திகரிக்காமல் உடலை சுத்திகரிப்பது, அதுதான் சொல்ல வராங்க. அந்த ஓமையை தான் இங்கே சொல்ல வராங்க. முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது போல். சோற்றில் மறைக்க முடியுமா, முடியாது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இயலாத செயல். நீருக்குள் பாசி போலன்னு இருக்காங்க. நீருக்குள் பாசி போலன்னா எப்படி, நீருக்குள்ளே தான் பாசி இருக்கும். அப்போ அதுதான் என்னென்னா நட்பு. சரிங்களா? நீருக்குள்ளே பாசி போலன்னா என்னது, நட்பு. அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா 46 கொஸ்டின் இனம் பிரிந்த மான் போல. அந்த இனத்தில் வந்து மான் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிருகனாலும் வேட்டையாடும். ஆனால் கூட்டமாக இருக்கையில் மான் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனம் பிரிந்த மான் என்ன ஆகிரும்னா வேட்டையாடிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தவிப்பு. சரிங்களா? இனம் பிரிந்த மான்னா எதுனா தவிப்பு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா இனம் பிரிந்த மான்னா என்னது, தவிப்பு. 47 வந்து பார்த்தோன்னா ஈன்றோர் நீத்த குளவி போலன்னு. குளவினா என்னது, குழந்தை. ஈன்றோர்னா பெற்றெடுத்தவங்கள சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையை வந்து பார்த்தோன்னா அவங்க நீக்கிட்டாங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து என்ன ஆயிரும். 47 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா துன்பம் தான் தரும். அடுத்தால வந்து பார்த்தோன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல். கண்ணை கட்டி காட்டில் விட்டால் என்ன ஆகும், கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலன்னா பயம்தான். கண்ணை கட்டி காட்டில் விட்டால் காட்டில் போனால் என்ன பயம்தான் வரும். சரிங்களா? அடுத்த 49 கொஸ்டின் குருடன் கண் பெற்றது போல். எப்படி, பெரும் மகிழ்ச்சி. புளியம்பழம்
ஓடும் போல், அதாவது புளியம்பழம் பார்த்துக்கிங்களா, புளிய மரத்தில் புளிய அந்த விலையும் அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது வந்து மொதல் வந்து பார்த்தா அந்த புளி இருக்கும், அதுக்கு மேலே வந்து பார்த்தா ஓடு இருக்கும், ரெண்டுமே வந்து ஒட்டே ஒட்டாது. நிறைய பேர் பார்த்துப்பீங்க. அதான் ஒட்டாமை, ரெண்டுத்துக்கு இது என்னதுன்னா ஓமைன்னா ஒட்டாமை. மாரி காலத்து மழை போலன்னா எதுனா, மாரி காலத்தில் ஏற்கனவே மழை பெய்யுது, இன்னும் அதிகமாக மழை பெய்யுது, அப்போ என்ன ஆகுதுன்னா பெருமகிழ்ச்சி. சரிங்களா? உமி குட்டி கை வருத்தல் போலன்னு இருக்குது. அதாவது நெல் குத்துனா தான் உமி வரும், நெல் குத்துனா உமி கிடைக்கும். சரி இல்லை சாரி, அதாவது வந்து நெல் குத்துனா அரிசி கிடைக்கும். ஆனால் உமியை குத்துனோம்னா உமி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ், அந்த கடைசி ஸ்டேஜ் உமியை போய் குத்தினோம்னா எதுவுமே கிடைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னா பயனற்ற செயல். சரிங்களா? கண்ணை காக்கும் இமை போலன்னு கேட்காங்க. கண்ணை காக்கும் இமைனா எப்படின்னா, நம்ம கண்ணை எப்படி காக்குது, இமை தான் காக்குது. அப்போ வந்து பார்த்தா அது பாதுகாப்பு. அதாவது நம்மளை நல்லா காக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் அப்பா அம்மா தான் காப்பாங்க. ஏன்னா நம்மளாம் பாதுகாக்க அவங்க தான். அதுவும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விட்டே கொடுக்க மாட்டாங்க, அப்பாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வெண்ணெய் இருக்குது நெய்க்கு அலைவது போல் எப்படின்னா, வெண்ணெயே வச்சுக்கிட்டு நெய் கலையுதேடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது அறிவு இல்லாமல் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையுதுன்னு அறிவற்ற தன்மை. சரிங்களா? அதாவது வளர்த்த கடா மார்பில் பாய் இவன் நாங்களும் வந்து கிடாய் ஆட்டுக்குட்டி வளர்ப்போம், அப்போ வந்து அந்த கிடாய் முட்டும். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்த்த கிடா வந்து மார்பில் வெண்ணிக்குன்னா பாய் தான் செய்யும். அதாவது வந்து என்னது இங்கே சொல்ல வராங்கன்னா நன்றியின்மை. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிடா அது அப்படி தான் செய்யும். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல், சேற்றில் வந்து ஒரு செந்தாமரை மலருது, அது அப்போ என்னதுன்னா அது சிறப்பு தான். அதாவது குடிப்பிறப்பின் சிறப்பை சொல்லுது. விழலுக்குன்னா என்னது இங்கே பயனற்ற நிலம், பயனற்ற அந்த நிலத்துக்கு இறைத்த நீர் எப்படி இருக்கும், பயனின்மை தான். அதான் 58 கொஸ்டின். மலரும் மனம் போல் இது பார்த்துட்டோம், ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா 59 கொஸ்டின். கிணற்று தவளை போல், கிணற்று தவளை என்னது இருக்கும், அந்த கிணத்துலேயே இருக்கிறத மட்டும்தான் அதுக்கு அறிவு தெரியும், வேறு எந்த அறிவும் தெரியாது. அப்புறம் வந்து அறியாமை. சரிங்களா? 60 கொஸ்டின் வந்துன்னா வேலியே பயிர் மேய்ந்தது போல். வேலின்னா இங்கே யார், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த வயலை வந்து இப்போ பாதுகாக்கிறதுக்கு ஆள் விட்டுருப்போம், அப்படி தானே. அவங்களே அந்த இது எல்லாத்தையும் திருடிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும், அதுதான் இங்கே சொல்லுவாங்க. வேலியே பயிர் மேய்ந்தது போலன்னு என்னன்னா அது துரோகம் தானே, அவங்களுக்கு நம்ம துரோகம் தான் சொல்லி செய்யுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலின்னா இங்கே யார், பார்வையாளரா காவலரா திருடரா கல்லரான்னு கேட்டுக்காங்க. இங்கே யாருன்னா வேலினா இங்கே யார் குடிக்குதுன்னா காவலர். அந்த காவலரே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அது திருடிதாங்க, அதுதான் சொல்லுவாங்க. பசுமரத்து ஆணி போல் என்ன ஆகும், நிலையாக பதியும். ஏற்கனவே பார்த்துட்டோம். பசுமரத்து ஆணி போலன்னா ஆழமாக. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கானது போல், இந்த பழமொழியை மாற்றிட்டாங்க. பிள்ளையார்னே அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தா தொடங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதாவது கணபதி, அந்த பிள்ளையாரை தொடங்கி தான் நம்ம தொடக்கத்தை வந்து தொடங்குவோம். அடுத்தது என்ன ஆகும், கடைசியில் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா குரங்குன்னா இங்கே யார் சொல்கிறாங்கன்னா ஹனுமன்னு சொல்கிறாங்க. ஹனுமன்னா யாருன்னா ஹனுமன் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் வெற்றி தான், ஹனுமன்னாலே வெற்றி தான். அப்பவும் கடைசி வந்து வெற்றியில் முடியணும், அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதிர்பார்த்த நன்மை தான். ஏன்னா ஃபஸ்ட்டு தொடங்குது பிள்ளையார் தொடங்கி கடைசி வந்து வெற்றியில் முடிவது தான் வழக்கம். ஏன்னா அப்படி தானே தொடக்கத்தில் வந்து தொடக்கத்தை ஒரு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினா நம்ம வந்து தொடக்கத்தில் வந்து நல்லா தொடங்கி கடைசி வெற்றியில் தான் முடியணும். அப்போ அது எதிர்பார்த்த நன்மை தான். சரிங்களா? கீரி மாம்பு போலன்னு எப்படி பகை, இது எல்லாத்தையும் மலைமுகம் காணா பயிர் போல், வாட்டம், அடியேற்ற மரம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடியேற்ற மரம்னு எழுதுனா வீழ்தல். இலை மறை காய் போலனா அந்த இலையை வந்து பார்த்தோன்னா இலை வந்து காயை மறைச்சிதுன்னா என்ன ஆகும்னா அப்போ என்னது மறைப்பொருள் என்னதுன்னா இலையை வந்து பார்த்தோன்னா என்னது அந்த காயை வந்து பார்த்தோன்னா மறைச்சிருது, அப்படி தானே. அப்போ என்னதுன்னா மறைப்பொருள். சரிங்களா? மேகம் கண்ட மயில் போல், மேகத்தை கண்ட மயில் எப்படி இருக்கும், மேகத்தை அது மேகம் ஏன்னா அழகாக இருக்கும். மயில் வந்து பார்த்தோன்னா ஆடும், பார்த்துக்கிங்களா? மயில் ஆடுறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்க நேரில், ஆனால் எங்கள் ஊர்லாம் டெய்லி வந்து பார்த்தோன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இது மேகம் வந்து பார்த்தோன்னா அது மேகம் கண்ட மயில்னா மகிழ்ச்சி, ஏன்னா அது வந்து மகிழ்ச்சி. மயிலாடினா மழை வரும்னு சும்மா சொல்லுவாங்க ஐதீகத்தில். தொட்டி நிலத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல், தொட்டி நிலம்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா அந்த தொட்டி நிலத்தில் சுண்ணாம்பு கலந்தால் அந்த வெண்மை, அந்த வெள்ளை நிறம் வந்து என்ன ஆயிரும்னா வெண்மையாக பளிச்சிடும். அந்த அதாவது அந்த பளிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுத்துன்னா நம்ம இதுக்குலாம் பாரதிதாசன் பாட்டிலேருந்து எடுத்தது தான். அடுத்தது தான் அதாவது எதுனா கருமையான கட்டி இருள் வெளிச்சத்தால் நீங்கும். அதாவது எப்படி அந்த தொட்டி நிலத்தில் வந்து பார்த்தோன்னா வெண்மை பளிச்சிடுது அந்த நீலம் கலந்தா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கட்டி இருள்னா என்னதுன்னா கருமையான இருள்னு அர்த்தம். அப்போது கருமையான இருள் வந்து பார்த்தோன்னா இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா வெளிச்சம், அதாவது இருள்லேருந்து காலையில் வந்து வெளிச்சம் வரும். அதனால் சூரியன் வந்தோன்னு வந்துன்னா அந்த வெளிச்சம் வந்தோன்னு அந்த கருமையான இருள் நீங்குது. அது மாதிரி தான் அதை சொல்லியிருக்காங்க ஓமையா. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல், நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு போகிறோம், அந்த அவரே வந்து திரும்ப நம்ம முன்னாடி வந்தால் அப்படி இருக்கும். அதுதான் இங்கே ஓமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது. சரிங்களா? மலைமுகம் காணா பயிர் போலன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா
72 கொஸ்டின் என்னது வருத்தம். ஏற்கனவே பார்த்துட்டோம். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல இங்கே வந்து திறனை சொல்லுது. அதாவது திறனை என்னது இங்கே நுண்ணறிவை சொல்லுது. அரியனோடு அரியனம் அடா போல. அதாவது இது என்ன தெரியுமா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிற்றிலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் உள்ள ஒரு லைன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அரினா உங்களுக்கு வந்து சிங்கம்னு தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓமையில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அரினா என்னதுன்னா மன்னர்கள் போர் புரிதல் தான். சரிங்களா. மின்னாமல் இடி இடித்தது போலன்னு இருக்காங்க. மின்னாமல் இடி இடிக்குமா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மின்னல் வந்துட்டு தான் இடியே வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத துக்க செய்தி. இதுக்கு ஆன்சர் என்ன, எதிர்பாராத துக்க செய்தி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மின்னாமே இடி இடிச்சுன்னா என்னது, அது எதிர்பார்க்காம தான் வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா துக்க செய்தியும் எப்படி வரும்னா எதிர்பார்க்காம தான் வரும். எப்படி மின்னல் வராமல் இடி இடிக்கி, அது மாதிரி தான் துக்க செய்தியும் வந்து பார்த்தா அப்படி தான் வரும். கடல் மடை திறந்தார் போல. கடல் மடை திறந்தார் போலன்னா என்னது, இங்கே வந்து பார்த்தோன்னா விரைவு. ஏன்னா கடல் மடை திறந்ததுன்னா விரைவாக தான் வரும். ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்துட்டோம். கடல்னா இங்கே இருந்துன்னா மடை திறந்தார் போல தான் கடல் மடைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உள்ளகை நெளிவு போலலாம் என்னதுன்னா தெளிவு. நகமும் சதையும்னா வந்து பார்த்தீங்கன்னா 78 கொஸ்டின். நகமும் சதையும்னா பெருநட்பு. நகமும் சதையும் போலன்னா என்னது, இங்கே இடத்துல ஒற்றுமை. சரிங்களா. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போலன்னு இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இலவம் பஞ்சின்னு ஒரு பஞ்சு உண்டு. அதாவது இளம் பூன்னு ஒரு பூ, அந்த காய் உண்டா, அது வந்து எப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தா பச்சை பசேன்னு இருக்கும். இந்த கிளி என்ன செய்யும்னா போய் இது வந்து பார்த்தோன்னா பழமாகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா காத்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் என்ன ஆகிரும்னா அந்த பஞ்சு வந்து பார்த்தோன்னா வெடித்து வந்து பார்த்தோன்னா பஞ்சாக பறந்துடும். அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த கிளி வந்து இலவு காத்த கிளின்னு அதுக்கு தான் அந்த இதே உண்டு. அதான் வந்து ஏமாற்றம் தான் அதுக்கு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்துன்னா 81 இலவு காத்த கிளி போலன்னு இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா 81வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சோகம். சரிங்களா. அதான் இலவம் பஞ்சி, அதுதான் மீனிங். சரிங்களா. சோகம் இங்கே அதான் எலியும் பூனையும் போல். இது என்னது, பகைமை. இருதலை கொல்லி எறும்பு போலன்னா அதாவது என்னதுன்னா கொல்லினா என்னது, நெருப்பு. அதாவது ரெண்டு பக்கமும் இப்படி நெருப்பு இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா எறும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னதுன்னா தவிப்பு. கரெக்டு தானே. அதான் வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா தவிப்பும். அது வந்து தவிப்பு. 83வது கொஸ்டின் என்னதுன்னா தவிச்சுக்கிட்டு இருக்கும். அதான் வந்து இருதலை கொல்லி எறும்பு போலன்னா இதுதான். சரிங்களா. அத்தி பூத்தா போலன்னா வந்து பார்த்தா அத்தி மரத்தில் அந்த பூ வந்து பார்த்தோன்னா பார்க்கவே கஷ்டம், அரியுது தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா அதையும் சில பேர் பார்த்தோம்னா அது என்ன பொடிசாக இருக்கும், எப்போ முளைக்குன்னு தெரியாது, அது எப்போ வரும்னே தெரியாது. அது வந்து ஒரு அரிய நிகழ்வு தான். ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த பூ வரும் அதான். ஆனால் வந்து பார்த்தா அது ஒரு அரிய நிகழ்வு, எப்போ வரும்னு தெரியாது. அதான் வந்து பார்த்திங்கன்னா 84 கொஸ்டின் வந்து பார்த்தா அருமை. சரிங்களா. மதில் மேல் பூனை போலன்னு எப்படின்னா உறுதி இல்லாதது. சரிங்களா. மதில் மேலே நிற்க பூனை பார்த்துருக்கீங்களா, என்ன செய்யும் தெரியுமா, இது இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூனை அப்படியே மேலே நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கும். அதான் உறுதி இல்லாதது. அகழ்வாய் தாங்கும் நிலம் போலன்னு எப்படி, அந்த நிலத்தை தாங்கும் நிலம் போல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை உள்ள பண்பாளர்னு சொல்லுது. பொறுமை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுது. குடத்தில் இட்ட விளக்கு போலன்னு இருக்கேன். நீங்கள் அங்கே படிச்சுப்பீங்க என்னதுன்னா குண்டில் மேலிட்ட விளக்கு போல. அதுக்கு ஆப்போசிட் தான் குடத்தில் இட்ட விளக்கு போல. குடத்தில் இட்ட விளக்குனா என்னதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்னு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடத்தில் இட்ட விளக்குனா என்னதுன்னா மறைந்துள்ள திறமை. நம்ம அதாவது குடத்துக்குள்ளே ஒரு இட்ட விளக்கு எப்படின்னா அது அந்த வெளிச்சம் அதுக்குள்ளேயே மறைஞ்சிரும், ஆனால் வந்து வெளியே தெரியாது. ஆனால் இது குன்றின் மேல் இட்ட விளக்கு எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும், அதான் புகழ். அப்போ இது என்னதுன்னா குடத்தில் இட்ட விளக்குன்னா என்ன, மறைந்துள்ள திறமை. சரிங்களா. ஆப்ஷன் ஏ. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. செவிடன் காதில் ஊதிய சங்கு என்ன ஆகும், பயனில்லா சொல் தான். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அது சரியாக வராது. அனலில் விழுந்த புழு போல. அனல்னா நெருப்பில் விழுந்த புழு என்ன ஆகும்னா துன்பமும் சொல்லலாம் தவிப்பும் சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆன்சர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணாலும் ரெண்டுக்கும் ஆன்சர் வரணும். ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா என்னன்னா இது தன் கையில் இருக்கும் பொருள். இது யாருக்கும் பார்த்துட்டோம். வளர்ப்பிறை போலன்னு இருக்காங்க. வளர்ப்பிறைனா எப்படி, வளருதல். அப்பவும் வந்து பார்த்தோன்னா வளருதல். அதாவது எப்படின்னா இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலா மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, இப்படி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த வளர்ப்பிறைனா அதுதான் இது. அதாவது வளர்ந்துக்கிட்டே வருது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை போல் வந்து பார்த்தீங்கன்னா அது வளருது. ஏதாவது ஒன்று நீ வளரணும்னு என்ன சொல்லுவாங்க, வளர்ப்பிறை மாதிரி நீ வந்து வளரணும், ஏதாவது ஒரு காரணம் வந்து ஒரு செயல் செய்து வளர்ப்பிறையை தொடங்கு அப்படிம்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 92வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போலனா. தாமரை இலை இருக்கலாம், தாமரை இலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் தான் இருக்கும். அதான் இது. நீங்கள் நல்லா வேணால் பாருங்கள். இப்போ நான் ஊருக்கு போனோம்னா தாமரை வந்து பார்த்தீங்கன்னா பூ ஆகிவோம். ஏன்னா இப்போ வந்து இது வருது இல்லை, ஃபங்க்ஷன் வருது பார்த்தீங்களா, சரஸ்வதி பூஜை, அதுக்கு வந்து பார்த்தா ஆய்வாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போல். எப்படி ஒரு பளிங்கு கல் வந்து பார்த்தோன்னா
அந்த பளிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுமா காட்டாதா, இதில் என்ன இருக்குன்னா அதை வந்து அப்படி பளிச்சுன்னு காட்டிடும். ஆனால் அது மாதிரி தான் வந்து பார்த்தா நம்ம முகமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன அதாவது நம்ம சோகத்தில் இருக்குமா, இன்பத்தில் இருக்குமா, துன்பத்தில் இருக்குமா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமும் வந்து பார்த்தா பளிச்சுன்னு காட்டிடும். அதுதான் அந்த ஓமை சொல்ல வராங்க. அதை கிணறு தோண்ட பூதம் கிளம்பினார் போலன்னு இருக்குது. கிணறு எதுக்கு தோண்ட போகிறோம், தண்ணி இருக்கா, அதுக்கு தான் தண்ணி வேணும்னா தோண்ட போகிறோம். ஆனால் அங்கே என்ன ஆயிடுது, பூதம் வந்துட்டு நம்ம ஒன்றுமே செய்யாது, எதிர்பாராத தீமை வந்துடுது. அப்போ எதிர்பாராத தீமை, சரிங்களா? ஆப்ஷன் பி. அதாவது அச்சில் வார்த்தால் போல அப்படின்னா அச்சு இருக்குது, அச்சில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு அச்சு வந்து இருக்குது, அந்த அச்சில் நம்ம என்னது செஞ்சாலும் அந்த அதே சைஸ்லேயே தான் வரும். அப்போ எப்படி வரும்னா அதே சைஸில் அச்சில் வந்து நீங்கள் எது செஞ்சாலுமே அது வந்து அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது உருவத்தில் வந்து ஒரே மாதிரி தான் வரும். அந்த பொருள் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் வரும். அதாவது உருவத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு அர்த்தம். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போலன்னா, வெந்த புண்ணு ஏற்கனவே புண்ணு இருக்குது, அதுலேயும் வேலை கொண்டு பாய்ச்சா என்ன இருக்குன்னா பெருந்துன்பம். துன்பம் கிடையாது, பெருந்துன்பம். வெண்ணிலாவும் வானும் போலன்னா என்னது, வெண்ணிலாவும் வானும்னு இருக்காங்க. வெண்ணிலாவும் வானும்னா எனக்கு என்னது, எத்தனை கொஸ்டின், 97 கொஸ்டின். நட்பு, சரிங்களா? சாதி என்னும் சாக்கடையில் புழு போலன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மூடன் தான். அதான் உயிர் உடம்பும் போலன்னு கொடுத்துருக்காங்க. உயிர் உடம்புனா எப்படின்னா நட்பு, சரிங்களா? என்னது, நட்பு. இந்த 99 கொஸ்டினுக்கு எல்லோரும் எவ்வளோ ஆன்சர் போட்டீங்க, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் எவ்வளோ போட்டீங்க, நியூ ஸ்டூடெண்ட் எவ்வளோ போட்டீங்கன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணணும். அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன வருதுன்னா இலக்கணத்தில் ஒளி வேறுபாடு 8வது டாபிக். நம்ம ஏற்கனவே ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் உள்ளது, ஓல்டு புக்கில் உள்ளது, ஓல்டு கொஸ்டின்னு, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் ஆஃப் புக்கு, அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 4 பிடிஎஃப்பும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வரும். டெலிகிராமில் தான் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராமில் எல்லாம் சேர்ந்துக்கிடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் தமிழ்லாம் ஈஸியாக படிக்கலாம்ப்பா. நியூ ஸ்டூடெண்ட் 4 மாதம் போதும். ஸ்கூல் புக் வைஸும் முடிச்சு நான் வந்து சிலபஸ் வைஸ் தான் ஃபஸ்ட்டு முடிச்சு, அதில் சிலபஸில் இல்லாதது இதர பகுதியில் நான் சேர்த்து முடிச்சு தந்துடுவேன். அதனால் எந்த பேஜும் மிஸ் ஆகாது. நீங்கள் ஃபீலே பண்ணாண்டாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் 3 மாதம் போதும். நான் சொல்லுமே படிச்சிங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் போதும் ரிவிஷன் பண்ணதுக்கு. எப்படி 10 நாள் போதும். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனும் பண்ணி தந்துடுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணால் போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்பேன். இப்போ ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கெலாம் போடலாம். ஆனால் டைம் இல்லை. நான் ஒர்க் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைத்தில் தான் போட முடியும். ஏன்னா நிறைய புக் இருக்குது. ஜிகேயில் வந்து ஸ்டாண்டர்ட் புக், இங்கிலீஷ் புக்கெலாம் நிறைய புக் இருக்குது. நான் தமிழ் மீடியம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நடத்தி தந்துடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 2Aலாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தான் நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு அவுட் ஆஃப் தான் நிறைய இருக்கும். அவுட் ஆஃப் கொஸ்டின் நிறைய இருக்கும். பொது தமிழ் 60 கொஸ்டினில் இதை நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அடிச்சிடலாம். குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா 2025க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இனிமேல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஜிகே எல்லாமே வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ வந்து நம்ம வந்து 500 நடத்திருப்போம். அதுபோல் கவிமணியும் நடத்திருப்போம். இந்த 500 கவிமணி பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இது ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். இலக்கணம் தனியாகவும் பொதுத்தமிழ் வீடியோவும் தனியாகவும் வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம்லேயும் சேர்ந்துக்கிடுங்க. டெலிகிராம்லேயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். அதனால் அடுத்த வீடியோவில் ஒளி வேறுபாடு வீடியோவில் பார்க்கலாம். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. அனைவரும் நல்லா படிங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல உத்வேகத்துடன் இருங்க. மொதல் நாள் உத்வேகத்துடன் இருக்கீங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக படிக்கிங்க. அடுத்த போக 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 படிக்கிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அடுத்தல ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு தான் படிப்பேன்னு நினச்சாலும் அது நடக்காது. அந்த ரெண்டுத்தையும் பார்க்காம யார் படிக்காங்க தெரியுமா? அது படிக்க எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னா ஒரு 10,000 பேர் டு ஒரு 8,000 பேர் தான் படிப்பாங்க. அவங்க தான் வேலைக்கு போவாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் குரூப் 4 வருமானு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வருமானு தான் அதுவும் நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா கேட்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ 180 எடுக்குது எப்படி 170 எடுக்குது அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு படிக்கிறதுக்கு என்னதோ அதை மட்டும் பாருங்கள். மீதி வீடியோவில் அன்வான்டாக போய் பார்க்குங்க. நானும் இப்படி தான் முன்னாடி பார்த்தேன். அதனால் நானும் வந்து பார்த்தேன் எனக்கும் காலதாமதம் ஆணுச்சு. அதனால் ரிசல்ட் வர்றது காலதாமதம் ஆகும். நம்ம வந்து பார்த்தோன்னா முன்னேற முடியாது. அதனால் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். அதாவது எப்படி இருக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன உதவி செய்யணும்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் என்னும் சொல். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து பார்த்தோன்னா கேவலமாக பேசியிருப்பாங்க. என்னதுன்னா இவெல்லாம் படிச்சுட்டே இருக்கான், என்றைக்கு வேலைக்கு போகிறானோ அப்படின்னு நிறைய பேர் கேவலமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க சொல்லியிருப்பான். அடுத்த வந்து பார்த்தோன்னா ஊருக்காரங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லின வாயிலே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா அப்பா இவன் குரூப் 2ல் வேலைக்கு போயிட்டான், இவன் குரூப் 4ல் வேலைக்கு போயிட்டான், இந்த குரூப் 4ல் வேலைக்கு போயிட்டாலப்பா, ஐயோ பொண்ணு வேலைக்கு போயிட்டாலே, இவன் பையன் வேலைக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளை இழிவாக பேசினாமல அவன் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக பேச வைக்கணும். அதை எப்படி பேச வைக்கணும்? அப்பா இப்படிப்பட்ட மகனை பெறதுக்கு என்ன தவம் தான் செஞ்சானோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
அப்படி வந்து பார்த்தோன்னா அந்த நம்மளை இழிவாக பேசின அவன் வாயாலே நம்ம சொல்ல வைக்கணும். அதுதான் நம்மளோட வந்து பார்த்தோன்னா பெரிய கோலாக இருக்கணும். தவிர நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவிஷன் பண்ணதெல்லாம் ஈஸியாக படிக்கணும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தா அப்படி படிக்கணும், படித்தா அப்படி படிக்கணும், எல்லாம் படிக்கவே கூடாது. அதனால் வந்து பார்த்தா நல்லா படிங்க. உங்களால் முடியாதுன்னா வேறு யாராலும் முடியாது, உங்களால் கண்டிப்பாக முடியும். வரும் தேர்வு உங்களோட இதாக ஆகும். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.